கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட அப்பா, அம்மா வயசானவங்க. என் தம்பி கொஞ்சம் மனநல சரியில்லாதவன். என்னோட குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் இல்ல. நாங்க ஏழை குடும்பம் தான். அப்படி இருந்தாலும் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு எங்க அப்பா எனக்கு 10 சவரன் நகையும் 50,000 ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்துதா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. என்னோட கணவர் வீடு எங்களை விட வசதியானவங்க. அதனாலதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இருக்கிற ஒரு பையனும் சரியில்லை, பிள்ளையாவது போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கேட்காத பக்கம் எல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட கணவர் கேரக்டர் சரியில்லை, அதெல்லாம் மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னையும் என்னோட நகை எல்லாம் பீரோல வைக்கிறேன்னு சொல்லி வாங்கினதுதான். அதுக்கப்புறம் அதை கண்ணுல கூட நான் பார்க்கல. எனக்கே தெரியாம என் நகையெல்லாம் ஏதோ பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு குண்டுமணி தங்க கூட என்கிட்ட இல்ல. சரி போட்டோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சேன். மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, என் கணவர் கொடுமைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு கொடுமைகளை நான் அனுபவிச்சேன். பாஷை தெரியாத ஊரு, அவங்க பேசுறதும் எனக்கு புரியாது. என்ன நல்லாவே எல்லாருமே ஏமாத்தினாங்க. அப்பா அம்மாட்ட சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்லிட்டு பேசி பேசி என்ன வாழ வச்சு 2 பசங்க எனக்கு. இப்ப நாங்க தனியா தான் இருக்கோம். இருந்தாலும் என் மாமியார் ஏதாவது என் கணவருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை கேட்டுட்டு என் கணவர் டெய்லியும் என்ன சித்திரவதைப்படுத்துவார். என்னால இந்த வாழ்க்கையெல்லாம் சகிச்சு வாழவே முடியல. எல்லா பக்கமும் கொடுமை தான். ஊருக்கு போனா அம்மா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இங்க மாமியார் கொடுமை,